நம்ம பூமியிலேருந்து சேட்டிலைட் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. எதுக்காகனா, நம்மளுக்கு கம்யூனிகேஷன், நம்மளோட டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ் இதுக்காக நிறைய சேட்டலைட் எப்போ 1960ஸில் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எவ்வளோ போயிட்டே இருக்குன்னா, இப்போ பூமியே தெரியாத அளவுக்கு மறைச்சு அவ்வளோ சேட்டலைட்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ 2025 வரைக்கும் அனுப்பிச்ச சேட்டலைட்டு பூமியே மறைச்சிக்கிட்டு நம்மளுக்கு எந்தவித அதுவே நம்மளுக்கு காற்று பத்தாமல், ஆக்சிஜன் இல்லாமல், நம்மளை ஸ்பேஸ்லேருந்து கனெக்ஷன் இல்லாமல், யுனிவர்சல் கனெக்ஷன் இல்லாமல் இருக்க பண்ணிகிட்ருக்காங்க. இது தவிர எலன் மஸ்க் என்ன பண்ணுறாரு, குப்பையாக அனுப்பிச்சிட்டே இருக்காரு ஸ்பேஸுக்கு. இந்த யூத பிண்டாரிகள்லாம் நம்ம கடவுளர்களுக்கு பயந்துட்டு இன்னொரு பிளானெட்டில் போய் ஒளிஞ்சுக்கலான்னு ஒரு ஒரு சேட்டலைட்டு இல்லை ராக்கெட்டு இந்த மாதிரி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. அது எதுவுமே கிளிக் ஆகலை. எல்லாம் ஃபெயிலியராக தான் ஆயிட்டிருக்கு. அதுவும் எலன் மஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 சேட்டலைட்டு அப்போ ஏதாவது அனுப்பிச்சிட்டே இருக்கிறாரு. இதனால எவ்வளோ குப்பை சேருது ஸ்பேஸில், இதனால எவ்வளோ பாதிப்பு நம்மளுக்கெல்லாம். அந்த யூத பிண்டாரிகளுக்கு சுயநலத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? திருந்தவே மாட்டேங்கிறாங்களே. நம்ம கடவுளர்கள் திரும்பி வந்து தான் எல்லாத்தையும் மாற்றணும்.